இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு வயசான பிறகு ஏண்டி இப்படித்தான் போய் வந்துருங்க பொடிச்சு கீழே தரலாம் வளர்த்துற தாய பையன் கழுவி கழுவி இருக்கிறேன். என்ன வளர்த்து வாழ்வு செய்தது நீதானே? இருந்தாலும் என்ன செய்யல? என்ன இந்த கிட்டி போல உடனே கட்டிட்டு வந்திருக்க? என்னடி நான் இருக்கும்போது உனக்கு இப்படிப்பட்ட உடம்பியா? நீ கட்டுட்டு விடுறது நான் கட்டிட்டு தெரியுறேன். கட்டிட்டு விடுறதா? ஆமா கட்டி விடுறது. நீ இவனுக்கே உடனே வரையுது. எனக்கு கட்டுற வயசாடி இதெல்லாம் அரியா பிள்ளைங்க கட்டுறது. இது வந்து கிழவிங்க கட்டக்கூடாது. பெரிய மனுஷன் வேணாம் பட்டு செடியலாம். பெரிய மனுஷன் ரவுக்கு போடக்கூடாது. பிள்ளைங்க கட்டுறது இது வேண்டாமா? வயசானவன் கட்டுறதா இது ஒண்ணு பாவாடிக்கு சரியா போகும். உள்ள போய் பாருங்க. உள்ள போய் பாத்தீங்கன்னா ஜாகிட்டு இதெல்லாம் இருக்கு. போய் சீக்கிரம் பாருங்க. என்ன பாத்துக்கு என்ன பண்ண போறேன்? ஏண்டி இது பின்னாடி என்னடி மாட்டுக்கு இப்படி கட்டா கட்டா தாண்டி பொம்பளை முறை செல்லு போட்டு பார்த்து பார்த்து போற ஓடி போயிடுறாங்க. செல்லு போட்டு பார்த்து பார்த்து போறாங்க ஓடி போயிடுறாங்க. ஜாக்கெட்டு பீஸ் 150 ரூபாய், கைகூலி மட்டும் 3000 ரூபாய் போட்டு 3000 ரூபாய் போட்டு ஒரு பித்தாளை போல எடுத்து வச்சா பித்தாள் செய்கூலி மட்டும் 3000 ரூபாய் போட்டு நல்லா இருக்குது. நீ போடி அம்மா. சரி கட்டுறதெல்லாம் இருக்கட்டும். படகுறி 50 போலாகலமா இருக்குது. என்னடி விசேஷியா தெரியாதா? கீழே உழுந்து முட்டை கண்டா போய் போகுது. என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. என்ன மருமக்குமாரும் மாசமா இருக்கிறாங்களா? இல்ல பாட்டி என் மகன் ராமருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். ஆமா. ஆனா அந்த சீதையோ நீ நினைக்கிற மாதிரி
பாட்டி. என்னடி சந்தோஷமா இருக்கிற? அதை விட சந்தோஷமான விஷயம் பாட்டி. என்னடி? என்னன்னு சொல்லிட்டு நான் ஏன்னு சொல்லட்டும்? எனக்கு கை ஓடல, கால் ஓடல, என் வேலை எத்தனையோ கிடக்குதே. இங்கே நின்று எங்கேயும் ஓடாத. எங்கேயும் போகாம இருந்தா எப்படி வேலை செய்யுது? என்ன அப்படி என்ன திருவிழா விசேஷம் சொல்லு. கொஞ்சம் சின்ன விஷயமா இதெல்லாம்? இது எவ்வளவு பெரிய பெரிய விஷயம் தெரியுமா? நம்முடைய நாட்டுல பெரிய காரியமா நடக்கும்போது ஐயோ என்னடி பெரிய காரியம் நடந்து போறீங்கன்னா மத்தால காணும் புகழ காணும் ஒரு பொட்டிக்கிட்டு போனது வைக்கிடி நீ மிக்க போகுது பெரிய காரியம் போச்சு. என்ன நினைக்கிறேன்? என்னடி பெரிய காரியம் போச்சு. கார் பாபாங்க வீடு போறது உனக்கு எதுக்கு கிழக்கு இந்த புத்தி? பெரிய காரியம் ஏங்க நாட்டுல எவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது? இந்த வீணா போன கிழவி என்ன பெரிய காரியம்? பாட்டி என்னதான் இருந்தாலும் எங்க நாட்டுல இருந்து என்ன சின்ன சிறு வயதுல இருந்து எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம வளர்த்து வாழ்வு செஞ்சது நீ. என்னங்க இந்த பக்கம் வாடி. என்னடி 1 கிலோ கறியை தின்னு மட்டும் இன்னும் நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி கொடுத்தது நீதான். புத்திமதி சொன்னவரே ஆமா. ஊட்டி வளர்த்ததெல்லாம் எங்க அப்பா அம்மாவாக இருந்தாலும் எனக்கு உபதேசம் சொன்னதெல்லாம் நீங்க தானே. அதனால பாட்டி நம்முடைய நாட்டுல என்ன விசேஷம் தெரியுமா? என்னுடைய மகனுக்காரைய புள்ள என் மூத்த மகன் பரதன். மூணு மகன் பாரு. மூத்த மகனுக்கு அது ஒண்ணு இல்ல. என் மூத்த மகனாகிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு இந்த நாட்டையே விடிஞ்சா பட்டாபிஷேகம் செய்து வைக்க போறோம். தண்ணி கொடுறா பையா இன்னும் மூஞ்சி மேல 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 மூத்தாட்டு போது கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் தீபாவளி இப்ப சொல்லு விடிந்தால் மூத்த மகனுக்கு என் மகனாகிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு இந்த அயோத்தியே நாங்க பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்க போறோம். அப்படியே எனக்கு வேலைங்க ஏங்க உங்களுக்கெல்லாம் அழைப்பு வந்துருச்சா? எல்லாமே வந்து என் பிள்ளைக்கு வெடிச்சா பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கிறோம். கொஞ்சம் பொறி இதுக்கு மேல எனக்கு உனக்கு தான் நீ பேச்சு மக்களால ஒண்ணும் பேசாத. விடிந்தான் மூத்த மகன் ராமனுக்கு அபிஷேகம். ஐயோ என் புள்ள ராமனுக்கு வெடிச்சா பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்க போறோம். எத்தனையோ பேசுறது பாட்டி. நீ போய் உள்ள போய் வேலை சாப்பிடு. நான் நிறைய வேலை எடுத்து வரேன். மேலாடி இருக்க வேலையே நான் எதிர்பார்த்ததெல்லாம் இன்னைக்கு அது உன்னுடைய மகன் ராமனுக்கு மகனாக செய்யறதை விட உன் மகன் பரதனுக்கு நாட்டை பட்டம் கட்டினா எப்படி இருக்கும்? மூதி மகனை மாறி உன்னை கிளவின்னு சொல்றதுக்கு வயசாகி போச்சுன்னா நீ கம்பெனி ஒரு பக்கம் மூளையில உடம்பி கிடக்க பண்ணிட்டானே. என் புள்ள ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு இந்த நாட்டை பட்டாபிஷேகம் செய்து வைத்தா என் புள்ள இந்த நாட்டை எவ்வளவு பெருமையா ஆளுவான். அதாவது ஊனா போல சொந்தமாவாது ஊமத்தாம்பூவும் மனமாவாதா. அதாவது கால் மாத்திரம் நமக்கு பிள்ளையாவா ஊனா போல தான் நமக்கு பிள்ளை ஆகாது. நான் சொல்ற ஒரு வார்த்தை கேளு. என்னாச்சு சொல்றீங்களா? அதாவது மூத்தவர் சொல்லும் முருநெல்லி காயும் முன்னால கசக்குமா பின்புறம் தான் இதுக்குன்னு சொல்லுவாரு. நான் என்ன சொல்றேன்னா என் பேச கேளு. நித்தியலோல இருந்தா என் பேச கேளு. அதாவது ஒரு மனுஷனுக்கு சொல் புத்தி இருக்கணும் இல்ல சொல் புத்தி தான் சொல்லணும். எனக்கு ரெண்டுமே கிடையாது தெரியா. என் புத்திய சொல் புத்தி வச்சு நீ போட உனக்கு நல்லா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா நீ ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்லை. என் புள்ள ராமனுக்கு நாட்டை பட்டாபிஷேகம் வைக்கிறோம். அது இது நான் பெரியவங்க மூத்தவளுக்கு எனக்கு அனுபவம் ஜாஸ்தி. என்னதான் இருந்தாலும் அனுபவம் கம்மி.
உன் மகன் பரதனுக்கு நாட்டை பட்டாம செய்தா நாட்டுள்ள மக்கள் எல்லாம் உன் பேர் சொல்லுவாங்க, உனக்கு பெருமையா இருக்கும். அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அதாவது கோசல மகன் ராமனுக்கு தான் மகடவசம் செஞ்சிருக்கிறாங்க. கோசல மகன் ராமன் தான் இந்த நாட்டை ஆடுறான். அவனுக்கு ஒக்கா பேர் வருமா, உன் பேர் வருமா? எங்க அக்கா பேர் தான் வரும். அக்கா பேர் தான் வரும். அதை விட்டு இல்ல, இங்க வாங்க, என் பேச்ச கேளு. அதாவது சில காலத்துக்கு முன்பதாக செம்படாசூரத்துல சண்டைக்கு போனீங்க. கணவரும் நீயும் ஏன் உங்க ஒக்கா போயிருக்கலாமே, ஏன் அனுப்பல? ஏன் அனுப்பல தெரியுமா? சண்டையோட சண்டைக்கு போனா போய் சண்டையில போய் சாப்பிட்டுன்னு அனுப்பியிருக்கலாம். நான் போய் சாப்பிடுறேன். நீதான் அதாவது செலுத்ததெல்லாம் பால், கருத்ததெல்லாம் தண்ணீர், நல்லோட படிச்சவண்ணி பேச கேளு. அதாவது செம்படாசூர இடத்துல சண்டைக்கு போன அந்த அச்சாரியாப்பட்டது முடிஞ்சு போச்சு. அப்ப மட்டும் நீ வந்து கத்தவரல் மட்டும் கொடுக்கலன்னா, அச்சாரியா கத்தவரல் மட்டும் பயன்படுத்தலன்னா நீங்க 2 பேரும் செத்துருப்பீங்க. அதான் நான் என்ன சொல்றேன்னா, என் பேச கேளு. உன் மகன் பரதனுக்கு நாட்டை ஆளட்டும். ராமனுக்கு ராமன் 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பு. என்னது யாருடையா? காட்டுக்கு அனுப்பி. ஆமாமா, அவன் இருந்தா உன் மகன் பரதனுக்கு நாட்டை ஆள முடியாது. நாட்டுல மக்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. மூத்தவருக்கு இளவனுக்கு எப்படி நாட்டை பட்டம் விட்டலாம், அவன் மக்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க, எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அப்போ நீ கேட்க, ஆமா நான் எப்படி ஏதாவது கடவுள் கேட்கறதையா? இத போய் என் புருஷன்கிட்ட சொன்னா என் புருஷன் என்ன சும்மா விடுவாரா? மூத்த புள்ள ராம இருக்கும்போது எப்படி பரதனுக்கு எப்படி இந்த நாட்டை பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறதுன்னு பண்ணி நான் சொல்றேன். நான் வந்துட்டு அது நீ என்ன இந்த கிழமை நல்லது சொல்றாளா கெட்டது சொல்றாளா? உனக்கு மட்டும் நல்லதான் சொல்றேன். 3 பேத்தோட இருக்கிற உண்மையிலதான் பாசம் ஜாஸ்தி. அப்ப வந்து அச்சாரியா படத்துல கீழே முடிச்சு போச்சு இல்ல, அப்ப வந்து கத்தவேல கொண்டு காப்பாத்துறேன். உன் கணவர் என்ன சொன்னாரு? என் உயிரை காத்த ஒத்துமையே, என் உயிரை காத்த ஒத்துமையே, உனக்கு என்னமா வர வேணும் நீ கேளு. அவன் சொல்றாருவா, என் புருஷன் அப்பா சொன்னாரு. அது என்ன சொல்றது தெரியுமா? அன்னைக்கு எது இன்னைக்கு நீ பயன்படுத்திக்க. எப்படி? 2 வரும் 3 வரும். அதாவது நாம 14 வருஷம் காட்டுக்கு போகணும். ஆமா, உன் மகன் பரதன் நாட்டை ஆடணும். அவ்வளவு இந்த சத்தியம் பண்ணி பரமாயிட்டார். என் புருஷனுக்கு பெருமை. அந்த கஜானசாமி நல்லது கெட்டது போனமே உன் கைக்கு வந்துடும். ராமனை மட்டும் மங்களாபிஷேகம் செஞ்சுட்டா எடுக்குள்ளே நீதான் இந்த நாட்டுக்கே வேலைக்காரி. நான் வேலைக்காரி. நீதான் வேலைக்காரி. ராமன் நாட்டை மட்டும் நீதான் வேலைக்காரி. ராமனுக்கு பட்டாபிஷேகம் விட்டு நாய்க்கு நாட்டுக்கு வேலைக்காரியா? ஆமா வேலைக்காரியா. உன் மகன் பரதனுக்கு நாட்டுக்கு நீ நாய். ராஜ்யமால இருக்கிறியா வேலைக்காரியா இருக்கிறியா? நீதான் முடிவு. பாட்டி நீ என்னமோ என்ன குழப்பமாகறியே. ஒன்றும் குழப்பம் இல்லம்மா. என் மகன் ராமர் இந்த நாட்டை ஆளானது நல்லா இருக்கும். ஆமா, என்னதான் இருந்தாலும் இடைவன் தானே என் புள்ள. இல்லம்மா, உன் புள்ள நாட்டெல்லாம் உனக்கு பெருமையா இருக்கும். என்னதான் உன்னுடைய மகன் இல்லம்மா. உன் மகனுக்கு நாட்டுக்கு பத்தனுக்கு என்ன பாட்டி சொல்றது கேட்கலாம். கேளு, நீ என் பேசி கேளு. உனக்கு பெருமையா இருக்கும். பாட்டி நீ மட்டும்தான் சொல்றேன்னு பார்த்தா இந்த நாட்டுல இருக்கிறவங்களும் அப்படிதான் நினைப்பாங்க போல இருக்கு. என்னதான் இருந்தாலும் என் வயசுல பிறக்காதவன் அந்த ராமன், என் வயசுல பிறந்தவன் என் ரத்தம், என் புள்ள பரதன். அதனால இந்த நாட்டை என் மகன் பரத ஆண்டால் தான் எனக்கு பெருமை. பாட்டி இத்தனை நாட்களாக எனக்கு ஒன்றும் தெரியாம அதனால பாட்டி நீ சொன்னியே மூத்தோர் சொல்லும் முருநெல்லிக்காய் முன்கசந்து நினைக்கணும்னு சொன்னேன். பெரியவங்க பேச்ச கேட்டா நல்லா பொழைக்கலாம். என் பெரியவங்க பேச்ச கேட்கலன்னா எங்க பொட்டியா இருந்தாலும் தூக்கிட்டே இருக்கணும். சரி பாட்டி, இவ்வளவெல்லாம் நல்லது சொல்றியே, நீ சொன்ன மாதிரியே என் புருஷன்கிட்ட போய் என் பாட்டி கூட்டியதற்கு வந்தா இப்படி எல்லாம் சொல்ல சொன்னான்னு நான் போய் சொல்லிட்டு வரேன்.
என் மேல எனக்கு எல்லளவு பழி வரக்கூடாது புற நீ கேட்டுக்கா சொல்லி மட்டும் விடுறேன் நீ சொன்னதா சொல்லக்கூடாது. புற நீ கேட்டதா வச்சுக்கா சரி பாட்டி, சரி சரி, நான் என் புருஷன்கிட்ட போறேன். ஆமா, இப்ப என்ன சொல்றீங்க? நீ வயிற்றுக்கு என்ன திங்கிற? நான் ஏதோ திங்கிருந்தி போடி ஏதாவது கூட்டிட்டு போய் உள்ள விட்டு தீ வைக்கல. நீயே தலைமையை குடிக்கிறோம் போனா ஓ என்னங்க